வாட்ஸ்அப்பில் ஏஐ இமேஜ் கிரியேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் யாருக்காவது வந்து விசஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஏஐ இமேஜ் மூலமாக நீங்கள் அனுப்பிச்சு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. யாருக்கு நீங்கள் சாட் பண்ணுறீங்களோ அவங்களுடைய சாட்டில் போய்ட்டு கீழே மெசேஜுக்கு பக்கத்தில் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இமேஜின் அப்படின்னு இருக்கும். இது வந்து வாட்ஸ்அப் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிடுங்க. அப்டேட் பண்ணால் தான் இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே நீங்கள் எந்த மாதிரி விசர்ச் பண்ண போகிறீங்களோ அதை வந்து டைப் பண்ணுங்கள். நான் இப்போ வந்து ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். சென்ட் பண்ணிடுங்க. சென்ட் பண்ணோடனே ஏஐ வந்து அதே வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வரும். ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு ஜென்ரேட் இது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருக்கு. இப்போ வந்து அந்த ஒரு அம்புக்குறி மார்க்கில் அதை நீங்கள் கிளிக் பண்ணாலும் அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். இருக்கும் உங்களுக்கு வரும். இதில் எதை நீங்கள் கிளிக் பண்ண போகிறீங்களோ அதை கிளிக் பண்ணிவிட்டு மேக் சேஞ்சஸ் இருக்குல்ல, அதையும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அனிமேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இன்னும் உங்களுக்கு அனிமேட் பண்ண மாதிரி உங்களுக்கு லோட் ஆகிட்டு வரும். பார்த்தீங்கன்னா அழகாக ஏஐ இமேஜ் வந்து அதுவே வந்து ஜெனரேட் பண்ணி கொடுத்துரு. இப்போ சென்ட் பண்ணிடுங்க. இதே மாதிரி தான் அட்டாச்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இமேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பர்த்டே விஷஸாக இருக்கட்டும், மேரேஜ் விஷஸாக இருக்கட்டும், எந்த விஷஸாக இருந்தாலும் சரி நீங்கள் இதை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஏஐ வந்து ஜென்ரேட் ஆகி கொடுத்துரும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை அனிமேட் பண்ண நினச்சாலும் அனிமேட் பண்ணிக்கோங்க. அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக அதை வந்து அழகாக நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.